பட் டெஸ்ட்டு ஒர்த்தாக படிக்கல. ரீசன் என்ன? நடத்தின உடனே படிக்கணும். அப்படின்னா தான் கோட் வேர்ட்ஸ்லாம் மைண்டில் வரும். நான் நேற்று நடத்தினேன், நீ இன்னைக்கு படிச்சுட்ட. படித்தா எப்படி வரும்? வீடியோ பார்த்தா உடனே படிக்கணும். அப்படின்னா தான் கோட் வேர்ட்ஸ்லாம் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? வெல்கம் டு கல்வி நம் கையில் NMMS பார்ட் 2ல் வந்து தேர்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் அலகு 3 அலகு 4 மக்களின் புரட்சியில் தேர்ட் பார்ட் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பெரும்புரட்சி இருக்குது. 1857 பெரும்புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போர் சொல்லுவோம். இதுக்கு முன்னோடி முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடினா வேலூர் புரட்சியை சொல்லுவோம். இப்போ நம்ம 1806 வேலூர் புரட்சிக்கு அப்புறமா பாளையக்காரர் போர் வந்துச்சு, வேலூர் புரட்சி வந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பெருசாகி 1857 பெரும்புரட்சி வந்துச்சு. இந்த புரட்சிக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா பொருளாதார ரீதியான சுரண்டல் தான் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகப்படியான வரி விதிக்கிறது, அந்த வரி வசூல் பண்ணுறதுல கடுமையான முறைகளை ஃபாலோ பண்ணது, அப்புறம் வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், இதெல்லாமே வந்து காரணம்னு சொல்லியிருக்காங்க. வாரிசு இழப்பு கொள்கை நம்ம ஏற்கனவே 7th படிச்சிருப்போம். அதாவது ஒரு அரசருக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க வந்து குழந்தைங்களை வந்து தத்தெடுத்துக்க கூடாது. அவரோட இறப்புக்கு அப்புறம் அது ஃபுல்லாகவே ஆங்கில அரசோட கட்டுப்பாட்டில் வந்துடும். அதான் வாரிசு இழப்பு கொள்கை. துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது ஆங்கில அரசு எப்போ கேட்குதோ அப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் துணைப்படை திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் அயோத்தியை இணைச்சிக்கிட்டாங்க இல்லைங்களா? அந்த அயோத்தியை வந்து ஆங்கில அரசு இணைச்சிக்கிட்டது. அப்புறம் கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவினர், ஆங்கிலேயர் வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து மதமாற்றம், இந்தியர்களை வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றம் பண்ணது. இது எல்லாமே வந்து அந்த சமய தலைவர்கள், அறிஞர்கள் எல்லாமே வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்து அதிருப்தி வந்து வெளிப்படுத்தினாங்க. இதுதான் புரட்சிக்கு இட்டுட்டு போச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் ஏற்கனவே வழக்கத்தில் இருந்த அந்த சதி, பெண் சிசு கொலை, இது எல்லாமே ஆங்கில அரசு ஒழிச்சாங்க. சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை ஒழிப்பு, விதவை மறுமணம், பெண் கல்விக்கு ஆதரவு, இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் அவங்க தலையிடுறாங்களோ அப்படின்னு வந்து நினைச்சாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்திய வீரர்கள் வந்து குறைவான ஊதியம், ஆங்கிலேயர்களுக்கு வந்து அதிகமான ஊதியம், பதவி உயர்வும் அவங்களுக்கு தான் இருந்துச்சு. இதுவும் ஒரு ரீசன். இப்போ உடனடி காரணம், எந்த கழகம்னாலும் அதுக்கு காரணங்கள் நிறைய இருந்தாலும் அந்த கழகம் ஆரம்பிக்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து உடனடி காரணம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதில் வந்து வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் வந்து அந்த ஆக்னியோ தலைப்பாகை தான். இதுக்கு பெரும்புரட்சினா 1857 தான் பெரும்புரட்சி. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இதில் அந்த துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்புறதுக்கு முன்னாடி அதோட மேலுறையை வந்து பல்லால் கடிச்சு நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மேலுறை எதால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த மேலுறையில் பசுவோட இல்லைன்னா பன்றியோட கொழுப்பு தடவப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்திய சிப்பாய்கள், அதாவது ஹிந்து முஸ்லிம்ஸ் 2 பேருமே வந்து அவங்களோட மத உணர்வை புண்படுத்துறதா யோசிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இந்துக்களோட புனித விலங்கு பசு, முஸ்லிம்களுக்கு பன்றினாலே பிடிக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 1857 கொல்கத்தாக்கு பக்கத்தில் வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு இளம் சிப்பாய் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவரோட உயர் அதிகாரி வந்து அதில் குண்டை நிரப்ப சொல்லுவார். இவர் வந்து அதை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னே இவர் உடனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அவரோட அதிகாரியை வந்து ஷூட் பண்ணிடுவார். இவரை மங்கள் பாண்டேவை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, கைது செஞ்சு விசாரணை பண்ணி தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இந்த செய்தி பரவும் போது சிப்பாய்களுக்கிடையே வந்து புரட்சியில் ஈடுபட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அது வந்து முடியலை, இவர் வந்து எதிர்த்ததுனால எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இவரை தூக்கில் போட்டோன்னே. ஸோ அவரை வந்து தூக்கில் போட்ட உடனே இது ஒரு மாதம், மார்ச் 29, அடுத்து ஏப்ரல் 29, மே 10, அதே 40 நாள். ஸோ 40 நாள் இது கொஞ்சம் அங்கங்கே பரவி பெருசாகிறதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள்லாம் வந்து சிறைச்சாலையை உடைச்சி உள்ளே இருக்கிற படை வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட சக படை வீரர்களை தண்டனை வாங்கி பெற்றிருப்பாங்கல்ல அவங்கள எல்லாத்தையும் வந்து விடுதலை செய்கிறாங்க. ஸோ இதுதான் முதல்ல வெளிப்படையாகவே அவங்க புரட்சியில் வந்து இறங்குனாங்க. அடுத்து வந்து
உள்ளூர் காலாட்படை அவங்களும் இவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சிலர் வந்து ஆங்கில அலுவலர்களை வந்து கொலை செஞ்சுட்டு டெல்லி வரைக்கும் இவங்க வந்து இந்த புரட்சிக்காக கிளம்புவாங்க. டெல்லியில வந்து 2ஆம் பகதூர் ஷா, மீரட் சிப்பாய்கள் வந்து பகதூர் ஷாவை வந்து இந்தியாவோட பேரரசரா அறிவிப்பாங்க. ஸோ டெல்லி வந்து புரட்சியோட மையமாகவும் பகதூர் ஷா அதனோட அடையாளமாகவும் இந்த டைம்ல வந்து இருப்பார். அடுத்து சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியாவில், அதாவது ஜான்சி, அந்த குவாலியர் அந்த ஏரியாவில் வந்து புரட்சி வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களால் வழி நடத்தப்பட்டது. இந்தியாவோட மாபெரும் தேச பக்தர்கள்ல அவரு ஒருத்தர் சொல்லலாம். ஜான்சியை வந்து யார் ஃபர்ஸ்ட் ஆக்கிரமிப்பு செஞ்சிருப்பாங்கன்னா சர் ஹெக்ரோஸ். ஸோ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? ஜான்சியை வந்து ஜான்சி ராணிகிட்ட இருந்து வாங்கினவங்க யார் அப்படின்னா ஹெக்ரோஸ். அதாவது பேரில் ரோஸ் வச்சுட்டு ரொம்ப கொடூரமாக ஜான்சியை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டாங்க அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அங்கேருந்து தப்பிச்ச ராணி லட்சுமிபாய் என்ன பண்ணுவாங்கன்னா குவாலியரில் ஒரு படையை வந்து உருவாக்கி அதுக்கு தலைமையேற்று யார் இருப்பாங்க அப்படின்னா தாந்தியா தோபே இவங்க கூட இருப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு தாந்தியா தோபே வந்து நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. ஜான்சி ராணியோட 8th ஒரு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் படிச்சிருப்பீங்க. மனு கர்ணிகா அவங்களோட இயற்பெயர். இவங்க வந்து தத்தெடுத்து தான் வளர்ப்பாங்க ஜான்சி ராணியை. வில் வால் எல்லாத்துலேயுமே சிறந்த ஒரு பெண்மணியாக வளருவாங்க. தாந்தியா தோபேலாம் அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ இப்போ இவங்க வந்து குவாலியர்ல இருந்து அங்கே ஒரு படையை உருவாக்கி ஜான்சி ராணி தலைமையேற்றிருப்பாங்க. தாந்தியா தோபேவும் கூட போயிருப்பாங்க. ஆனாலும் ஆங்கிலேய படை குவாலியரை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கைப்பற்றி இருப்பாங்க. அந்த போரில் ராணி லட்சுமிபாய் வந்து இறந்துருப்பாங்க. முதல்ல ஜான்சியில் போர் நடக்கும். அங்கேருந்து தப்பிச்சு போய் குவாலியர்ல இருந்து அங்கேயும் சண்டை போடுவாங்க. அந்த போரில் தான் ஜான்சி ராணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க. தாந்தியா தோபே வந்து கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டுருவாங்க. ஸோ வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றுப்படி 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரொம்ப துணிச்சலானவங்க யார் அப்படின்னா ராணி லட்சுமிபாய். ஸோ ஜான்சி ராணி ஜான்சியில் போர் நடக்கும்போது இவங்க கை குழந்தையோட போரில் வந்து இருப்பாங்க. இந்த கழகம் வந்து அப்போ வந்து யார் கவர்னர் இருப்பாங்க அப்படின்னா ஜெனரல் கானிங் பிரபு இருப்பார். அவர் வந்து சென்னை, பம்பாய், இலங்கை, பர்மால இருந்தெல்லாம் படைகளை வரவழைச்சிருப்பாரு. அவரோட சொந்த முயற்சியால் சீனாவில இருந்தும் ஆங்கில படையை வந்து வரவழைச்சிருப்பாரு. சீக்கிய படைகளும் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதுனால அவங்களும் டெல்லிக்கு வந்து வர சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுனால உடனே இந்த கழகத்தை அடக்கி, இந்த புரட்சியை அடக்கி அவங்களோட பகுதிகளை திரும்ப அவர் வசமாக்கிடுவார். டெல்லி வந்து நம்ம 2ஆம் பகதூர் ஷாவை வந்து கவர்னர் ஆக்கியிருப்பாங்க, இந்தியாவின் அரசராக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிக்கல்சன் என்ன பண்ணியிருப்பாருன்னா டெல்லியை மறுபடியும் கைப்பற்றியிருப்பாரு. அதனால பகதூர் ஷா வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவார். ரங்கூன் அப்படிங்கிறது இலங்கையில் ஒரு இடம். அங்கே வந்து அவர் வந்து இறந்துருவார். ரங்கூனில் தான் வந்து அவர் அங்கே இருப்பார். அடுத்து சர் காலின் கேம்பேல் வந்து கான்பூரை வந்து கைப்பற்றிடுவார். இதெல்லாம் லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை அப்படியே படிச்சுக்குவோம். ஸோ கான்பூரை வழிநடத்தி சென்ற நானா சாஹிப் வந்து தோற்கடிக்கப்பட்டுருவார். கேம்பல் வந்து கைப்பற்றிடுவார். நானா சாஹிப் வந்து தோற்கடிக்கப்பட்டுருவார். நானா சாஹிப், தாந்தியா தோபேலாம் ஜான்சி ராணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானா சாஹிப் வந்து நேபாளத்துக்கு தப்பி ஓடிடுவார். அவரோட நெருங்கிய நண்பர் வந்து தாந்தியா தோபே, அவரும் மத்திய இந்தியாவுக்கு வந்து தப்பி சென்றுவாங்க. இதெல்லாம் போர் நடக்கும்போது நடந்த விஷயம். இது வந்து உங்களுக்கு தெரியுமா பார்த்து. ஸோ தாந்தியா தோபே மத்திய இந்தியாவுக்கு தப்பி சென்றுவார். தப்பிய அவர் தூங்கும்போது கைது செய்யப்பட்டு தான் கொல்லப்படுவார். ராணி லட்சுமிபாய் போர்க்களத்திலே செத்துருவாங்க. கன்வர் சிங், கான் பகதூர் கான் அவங்களும் போர்ல இறந்துருவாங்க. அயோத்தியை வந்து இணைச்சிப்பாங்க இல்லைங்களா. அயோத்தியில பேகம் ஹஸ்ரத் மஹால் இவங்க வந்து நேபாளத்தில் மறைஞ்சு வாழ்வாங்க. இவ்வாறு எங்கெங்கெல்லாம் புரட்சி நடந்துச்சோ அந்த எல்லா இடத்தையும் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு படை ஒரு இடத்துக்கு போய் மொத்தமாக எல்லா புரட்சியும் வந்து அடக்கிடுவாங்க. 1859 கிட்டத்தட்ட 2 வருஷம் பிரிட்டிஷ் அதிகாரம் மீண்டும் இந்தியா முழுவதும் நிரப்பியிருப்பாங்க. தோல்விக்கான காரணம் எல்லா போரோட தோல்விக்கும் இதே காரணம்தான். சரியான தலைமை இருக்காது, ஒருங்கிணைப்பு இருக்காது, நம்மக்கிட்ட ஆயுதமும் தொழில்நுட்பமும் இருக்காது.
இதுல ராணி லட்சுமிபாய், நானா சாஹிப், தாந்தியா தோபே எல்லாம் வந்து தைரியமானவங்க. ஆனா தளபதி இல்லன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் தளபதி இல்ல அப்படின்றது என்ன, இந்த பாகுபலியில கூட பார்த்திருப்பீங்க. அந்த போர் நடக்கும்போது எல்லாரும் போர்ல தோத்துட்டோன்ற மனநிலைக்கு போயிடுவாங்க. பாகுபலி பேசின உடனே திரும்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு எழுச்சி வந்து மறுபடியும் சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு தளபதி. ஸோ அப்போ வந்து இவங்கெல்லாம் தைரியமானவங்களே தவிர நல்ல தளபதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சில நம்ம ஆட்களே சில இடத்துல இருக்கிறவங்கலாம் கலந்துக்கல. இன்னொன்று என்ன சொன்னோம் அப்படின்னா, நவீன கல்வி கற்ற இந்தியர்கள். நவீன கல்வினா மேலை நாட்டு கல்வி. ஸோ மேலை நாட்டு கல்வி கற்ற இந்தியர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி மட்டும்தான் நம்மளை சீர்திருத்தி, நம்ம சமுதாயத்தை சீர்திருத்தி நவீனப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க நம்பினதுனால ஆங்கிலேயரே ஜெயிக்கட்டும்ன்ற மனநிலையில இருந்துட்டாங்க. அதனால அவங்க இந்த புரட்சி வந்து ஆதரிக்கல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லலாம். கீழே வந்து எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் 1857 புரட்சி நடைபெற்றுச்சு, அந்த இடங்கள்ல யார் நம்ம இந்தியர் இருந்தாங்க, அதை அடக்குன அந்த கழகத்தை ஒடுக்குன ஆங்கில அதிகாரிகள் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டெல்லி 2ஆம் பகதூர் ஷா இருந்தாரு. அந்த கழகத்தை அடக்கி திரும்ப அவங்க வசமே வச்சுக்கிட்ட ஆங்கில அதிகாரி யார் அப்படின்னா ஜான் நிக்கல்சன். ஸோ ஒரு இடம் அதுல இருந்து இந்திய அந்த போர்ல வெற்றி பெற்ற ஆங்கிலேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஷார்ட்கட்ல எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலன்னா, டெல்லி 2ஆ பிரிஞ்சிச்சு. டெல்லி 2 பக்கமா பிரிஞ்சிச்சு. அது பக்கமாவோ தூரமாவோ எல்லா இடத்துலயும் நிக்கணும்ல, அப்படி நின்னவர் தான் நிக்கல்சன். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ டெல்லி 2ஆ பிரிஞ்சிச்சு. பக்கமாவா தூரமாவா, பக்கம் தூரம் இதெல்லாம் பார்த்தோம்னால பக்கம் தூரம் எதுவா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நிக்கணும்ல, அப்படி நின்னவர் தான் நிக்கல்சன். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 2ஆனா 2ஆம் பக்கம் தூரம் பகதூர் ஷா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால். ஸோ இங்க வந்து லக்னோல வந்து யார் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். லக்னோ லக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதான் லக்னோ. ஸோ லக்கு இல்லை, லக்னோன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால மஹால்லே இருந்துக்கிட்டாங்க. லாரியில வந்தவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். லாரினா லாரன்ஸ். ஸோ லக்னோ அப்படின்னு தெரிஞ்சதுனால பேசாம, அந்த வேர்டு பேசாம அப்படின்னா பேகம், பேசாம மஹால்ல இருந்துக்கிட்டாங்க. பேகம் மஹால். லாரியில வந்தவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். ஸோ வெற்றி, லாரியில வந்தவன் வெற்றி கிடைச்சிச்சு. ஸோ ஹென்றி லாரன்ஸ். அடுத்து கான்பூர் நானா சாஹிப், சர் காலின் கேம்பல். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னா, காணும் பூரா தேடி பார்த்தேன். அது காணும் பூரானா எல்லான்னு அர்த்தம். ஸோ காணும் பூரா நானா தேடுனேன், நானா சாஹிப் நானா தேடுனேன், கால் வலிச்சாலும் கேம்பில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காணும் பூரா நானா தேடுனேன், கால் வலிச்சாலும் கேம்ப் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஜான்சி அண்ட் குவாலியர். ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியா தோபே, ஜெனரல் ஹெக்ரோஸ். ஸோ இது ஏற்கனவே நான் சொன்னேன். ஜான்சினாலே லக்ஷ்மிபாய் தெரியும். குவாலியர் தாந்தியா தோபே. லக்ஷ்மிபாய்னாலே கூட அவங்க ஃப்ரெண்டு தாந்தியா தோபே இருப்பாங்க. ஜான்சி இன்னொன்று குவாலியர். ஸோ அப்போ ஜான்சினா அம்மா, குவான்னு கத்துறது அவங்களோட குழந்தை. ஸோ அப்போ ஜான்சினாலும் குவாலியர் அப்படின்னாலும் யாரோட தொடர்புடையும்னா ராணி லக்ஷ்மிபாயோட தொடர்புடையும். லக்ஷ்மிபாய் ஒரு பொண்ணு. அப்போ மலர் போன்ற மென்மையானவங்க அப்படிதானே. ஸோ அப்போ மென்மையானவங்களுக்கு ரோஸ் மாதிரி பூவால சண்டை போடல, வாளால சண்டை போட்டார். ஸோ பெண் கூட ரோஸால சண்டை போடல, வாளால சண்டை போட்டார். ஸோ ரோஸ் ஹெக்ரோஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பிரைலி, கான் பகதூர் கான், சர் காலின் கேம்பல். ஸோ சர் காலின் கேம்பல் இங்கேயும் வர்றாரு. அந்தந்ததுக்கு நேரம் நீங்கள் கோடோடு வச்சு மைண்டில் வச்சுட்டா போதும். பிரைலினாலே கண்ணு தெரியாதவங்க படிக்கிறது தான் பிரைலி. ஸோ அப்படி ஒரு இடம் இருக்கு. ஸோ பிரைலினா யாரு, காண முடியாதவங்க, பக்கமாக இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி காண முடியாதவங்களுக்கு தான் பிரைலி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பிரைலி காண முடியாது, பக்கமோ தூரமோ காண முடியாது. ஆனா பெல் அடிச்சா அவங்களுக்கு கேட்கும். கேட்கறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கத்துக்குவாங்க. ஸோ பெல் அடிச்சா கேட்கும் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கோட்வேர்ட். அடுத்து பீகார் கன்வர்சிங். பஞ்சாப் பீகார்னாலே சிங்கு தான் நிறைய இருப்பாங்க, நம்மளுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ சிங்கு, கார்ல சிங்கு வர்றாரு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
கார்ல சிங்கு வர்றாரு. சிங்கோட தலையில இருக்க தொப்பி, அவரோட தலையில தொப்பி வந்து வித்தியாசமா போட்டிருப்பாங்க. நீங்க கிரிக்கெட் டீம்ல பார்த்தாலே தெரியும். தலையில கொண்ட போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க தொப்பி அதுக்கு தகுந்த மாரி இருக்கும். ஸோ அப்ப கார்ல சிங்கு வர்றாரு. சிங்கோட தொப்பிய தச்ச டெய்லர் வந்து ரொம்ப வித்தியாசமானவரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கார்னா பீகார், சிங்குனா கன்வர் சிங், தொப்பி வந்து டைலரா அப்ப வில்லியம் டைலர். ஸோ இப்படி வந்து நீங்க கோடு அடிச்சு படிச்சுக்கோங்க. கழகத்தோட விளைவுகள் நம்ம ஏற்கனவே இதுல பார்த்ததே தான். இது வந்து ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு வரலாற்றுல. இந்த போர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை இந்த போருக்கு அப்புறமா இந்த போரை வச்சுதான் வந்துச்சு. 1858 விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இடையில கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் சொல்லாம விட்டேன்னு நினைக்கிறேன். நான் டெஸ்ட் வைக்கும்போது சொல்றேன். இந்தியா வந்து ஆங்கில அரசோட நேரடி கட்டுப்பாடு, பாராளுமன்றத்துக்கு கீழே வந்துச்சு. கம்பெனிட்ட இருந்து இந்தியாவை வாங்கிட்டாங்க. கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து அதுக்கப்புறம் எப்படி அழைக்கப்பட்டாருன்னா வைஸ்ராய் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழுன்னு 2 இருக்கும். இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை, அதாவது ஒரு கவுன்சிலை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ முன்னாடி 2 குழு இருந்தது. இப்போ ஒரே குழு, அது கவுன்சில் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இது எல்லாமே பெரிய நீங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த பிரச்சனை காரணம் இந்தியர்கள் நிறைய இருந்ததுனால தான் சொல்லிட்டு இராணுவத்துல நிறைய ஆங்கிலேயர்களை வந்து பணியமர்த்திட்டாங்க. இதுல ஈஸியா ஜெயிச்சது என்னன்னா பிரித்தல், எதிர்த்தாக்குதல். இது 2 தான். முதல்ல நம்மளை பிரிச்சுடுறது, 2வது பதில் தாக்குதல் செய்யறது. இந்த புரட்சி வந்து இந்தியா ஒரே நாடு அப்படிங்கிற உணர்வை இந்திய மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்துச்சு. இந்த வி.டி. சவர்கர் ஏற்கனவே முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல்ல வந்து இதை வந்து ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி விவரிச்சிருப்பாரு. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிறது 1857 பெரும் புரட்சியை தான் முதல் இந்திய சுதந்திர போர் சொல்லுவோம். அதுக்கு முன்னோடி அப்படின்னா எது அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி வேலூர் புரட்சி. அது சொன்னது யாருன்னா வி.டி. சவர்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் எழுதின நூல் இதுன்னா முதல் இந்திய சுதந்திர போர் தான் அவர் எழுதின நூல். இந்த முதல் இந்திய சுதந்திர போரையே அவர் என்ன சொல்லுவாருன்னா திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த பாடத்தை ஃபுல்லா ஒரு ரீகேப் பார்க்கணும் அப்படின்னா சாரி இந்த இதுவும் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. முதல்ல விஜயநகரம் தான் நாயக்கர்களை நியமிச்சாங்க. நாயக்கர்கள் யாரை நியமிச்சாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள். நான் இடையில நவாப்பை வந்து பாளையக்காரர் நியமிச்சாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு ஃப்ளோல மாத்தி சொல்லிட்டேன். அடுத்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்ற அந்த வரி வசூலித்த உரிமையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெற்றதுனால மட்டும்தான் பாளையக்காரர்கள் கழகம் வந்து உருவாச்சு. கப்பம், அதாவது வரி வசூலித்ததான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையில பிரச்சனை வந்துச்சு, வரினால தான். மருது சகோதரர்களோட அப்பா அம்மா பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரெஞ்சு இராணுவத்தோட நவீன பயிற்சி முறை பெற்றவர் யார் அப்படின்னா சின்னமலை. அடுத்து திப்பு சுல்தான் யாருக்கு எதிராக போரிட்டாரு அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக. திப்புவோட மூத்த பையன் வந்து பதே ஹைதர். மிகச்சிறந்த துணிச்சலான தலைவர் யாரு 1857 புரட்சியிலன்னு கேட்டோம்னா ராணி லக்ஷ்மி பாய். ஓகே, புக் பேக் ஃபாஸ்டா பார்த்துடலாம். பாளையக்காரர் முறை 1529. முதல்ல எழுத்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் புலித்தேவர். அடுத்தது வந்து காலின் ஜாக்சன் எந்த பகுதிக்கு ஆட்சியாளர்னா ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. வேலு நாச்சியார் எந்த பகுதிக்கு ராணினா சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால்னா மருது பாண்டியர்கள். தீரன் சின்னமலை யாரோட தொடர்புடையவர் அப்படின்னா ஓடா நிலை தான். திண்டுக்கல் வந்து ஜான்சி ராணி. புதுக்கோட்டை, நாகலாபுரம்லாம் வந்து கட்டபொம்மன் காலத்துல வரும். கட்டபொம்மனின் அமைச்சர் நாகலாபுரத்துல தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்து ராணி லட்சுமி பாய் எப்பகுதியில் அப்படின்னா மத்திய இந்தியா, அதாவது ஜான்சி, குவாலியர். அடுத்து கிழக்கு பகுதி பாளையங்கள் வந்து கட்டபொம்மன். நான் சொன்ன சூரியன் கிழக்கு பகுதியில் வைக்கிற சூரியனை போல தைரியமானவர் யார் அப்படின்னா கட்டபொம்மன். விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர். ரொம்ப அரிதான ஒரு முறை பாளையக்காரர் முறைன்னு சொன்னேன் நான். அரிதானவரால அரிதான முறை உருவாக்கப்பட்டது. கட்டபொம்மனின் முன்னோர் எங்க வாழ்ந்தாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. தமிழ வீரமங்கை வந்து வேலு நாச்சியார். சிவகங்கை சிங்கம் வந்து சின்னமருது. 1757 முதல் இந்திய சுதந்திர போர் சொன்னவர் யாருன்னா வி.டி. சவர்கர். இப்ப டெல்லி யாரு? டெல்லி 2 பக்கமும் பிரிஞ்சிச்சு, பக்கமா தூரமா.
இரண்டாம் பகதூர் ஷா. கான்பூர், காணும் பூராத்தையும் நானே தேடினேன். நானா சாஹிப். ஜான்சினாலே ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான். குவாலியர்னா குவா, ஜான்சியோட பொண்ணு, அப்ப ஜான்சி தான். பிரைலி, பிரைலி யாருக்கு தெரியும்? கண் தெரியாதவங்களுக்கு தான். கண் காண முடியாத பக்கமோ தூரமோ காண முடியாத பக்கமோ தூரமோ காண முடியாத. கான் பகதூர் கான், பீகார். கார்ல சிங் வர்றாரு, கன்வர்ஸ் சிங். அப்படி கோடோட வச்சு படிச்சுக்கோங்க. விஜயநகர ஆட்சியாளர்கள் தான் நாயக்கர்களை நியமித்தாங்க. சரி. சிவசுப்பிரமணியம் வந்து மருது பாண்டியர்களின் அமைச்சர் கொடுத்திருக்காங்க. தப்பு. கட்டபொம்மனோட அமைச்சர். அடுத்து அக்டோபர் 10 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட வருடம் இதுதான். திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர். அதனால இதெல்லாமே ட்ரூ. ஸோ அப்போ இந்த இயர் கேட்டிருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் இதை மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு ஏற்பட்டது. இல்லை, 1806 ஏற்பட்டது. அடுத்து 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில். ஆமா, 4ஆம் மைசூர் போருக்கு பின்னாடி தான் அவங்க குடும்பம் வேலூர் கோட்டையில சிறை வைக்கப்பட்டது. அப்ப வேலூர் புரட்சி அப்ப யாரு சென்னையோட ஆளுநர்னா வில்லியம் பெண்டிங் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை பணி நீக்கம் செய்வாங்க. கானிங் பிரபு வருவார். ஆங்கிலேயருக்கு எதிராக வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில். வேலூர் கழகம் வெற்றியில முடியல, தோல்வியில முடிஞ்சுச்சு. அப்ப இதுவும் தப்பு தான். அப்ப 2, 3 மட்டும்தான் ரைட்டா சொல்லியிருக்காங்க. அப்ப 2, 3 மட்டும்தான் ரைட்டு. இதுல தவறானது எது அப்படின்னா மருது பாண்டியர் வந்து சிவகங்கை, எட்டயபுரம் வந்து கட்டபொம்மன், கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் தான். கோபாலு திண்டுக்கல் கோட்டை மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொன்னேன். ஜான்சி ராணி போய் இருந்த இடம். அடுத்து கேரளவர்மன், கேரளா மலபார், துண்டாஜி மைசூர். இதுக்கப்புறம் நீங்க படிங்க, நான் கொஸ்டின் கேட்கிறேன். இங்க ஒண்ணு இருக்கு, அதை சேர்த்துடலாம். மாறுபட்ட ஒன்று, இது 4ல இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ இவர் வந்து மன்னர் திப்பு சுல்தான். ஸோ அப்போ இவர் வந்து வேற. அதனால இதோட முடியுது. படிங்க, நான் கேள்வி கேட்குறேன். டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டேஸே உடனடி காரணமாக இருந்தது. 1857இல் பராக்பூரில் உள்ள வங்காள படைப்பிரிவை சேர்ந்த டேஸ் என்ற இளம் சிப்பாய் தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொண்டார். தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்ற சிப்பாய். 1857 புரட்சியின் போது சிப்பாய்கள் டெல்லியில் டேஸை இந்தியாவின் பேரரசாக அறிவித்தனர். 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் டேஸ் மிகவும் துணிச்சலானவர் ஆவார். 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் டேஷ். 1857 புரட்சியை அடக்க டேஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். 6வது கொஸ்டினா? 1857 புரட்சிக்கு பிறகு டேஸ் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். 7வது கொஸ்டினடா. 1857 கழகம் டெல்லியில் டேஸின் தலைமையிலும், அதாவது இந்தியாவின் டேஸின் தலைமையிலும் இதை இப்படி எழுது. 1857 கழகம் டெல்லியில் டேஸ் தலைமையில் நடைபெற்றது மற்றும் அதை அடக்கிய ஆங்கில அதிகாரி டேஷ். டெல்லியில் 1857 கான்பூரில் நடைபெற்ற கழகம். ஓகேவா? 1857 கழகம் கான்பூரில் டேஷ் தலைமையிலும் அதை ஒடுக்கிய ஆங்கிலேயர் டேஷ். 1857 கழகம் கான்பூரில் தலைமை வகித்தவர் டேஷ், அதை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி டேஷ். 9வது கொஸ்டின். 1857 கழகமானது பிரைலியில் டேஸின் தலைமையில் நடைபெற்றது மற்றும் அது டேஸ் என்ற ஆங்கில அதிகாரியால்
அடக்கப்பட்டது, அதாவது ஒடுக்கப்பட்டது. 10வது கொஸ்டின், 1857 கழகம் லக்னோவில் டேஸின் தலைமையில் நடைபெற்றது மற்றும் டேஸ் என்ற ஆங்கில அதிகாரியால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 12, 1857 கழகமானது ஜான்சி மற்றும் குவாலியரில் டேஸ் டேஸ் தலைமையில் நடைபெற்றது. அதனை அடக்கிய ஆங்கில அதிகாரி டேஷ். சொல்லவே இல்லையா? சரி, அப்போ அதுதான் 12ன்னு வச்சுக்கோப்ப. பீகாரில் 1857 கழகமானது டேஸின் தலைமையிலும் டேஸின் தலைமையில் நடைபெற்றது. அதை அடக்கிய ஆங்கில அதிகாரி டேஸ். 1858ஆம் ஆண்டு டேஸ் பேரறிக்கையின் மூலம் இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. 1858ஆம் ஆண்டு டேஸின் மூலம் இந்தியா ஆங்கிலேயரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. எத்தனை கொஸ்டின்ரா இது? 1858ஆம் ஆண்டு அறிக்கைக்கு பிறகு கவர்னர் ஜெனரல் டேஸ் என அழைக்கப்பட்டார். ஆம் ஆண்டு புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என வி.டி. சவர்கர் தனது நூலான டேஸில் கூறியுள்ளார். வி.டி. சவர்கர் எழுதிய நூலின் பெயர். அடுத்து 16 பாளையக்காரர் முறையை நியமித்தவர்கள் டேஷ். பாளையக்காரர்களை நியமித்தவர்கள் டேஷ். பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் டேஷ். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? டேஷ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார். டேஷ் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டார். அடுத்து, சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார். சரியா தவறா? திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார். சரியா தவறா? வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு நடைபெற்றது. சரியா தவறா? வேலூர் புரட்சியின் போது டேஸ் சென்னையின் ஆளுநராக இருந்தார். மேலின் அரசரா? மேலின்னா ஓகே, முடிஞ்சா இப்ப நோட்டை மாத்திக்கோ. என்ஃபீல்டு ரக துப்பாக்கி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் மங்கள் பாண்டே. 3வது கொஸ்டின் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா. 4வது கொஸ்டின் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். 5வது கானிங் பிரபு. 6வது இரண்டாம் பகதூர் ஷா. 7வது கொஸ்டின் இரண்டாம் பகதூர் ஷா ஜான் நிக்கல்சன். 2 6 மார்க்கு. 8வது கொஸ்டின் நானா சாஹிப் சர் காலின் கேம்பெல். 9வது கொஸ்டின் கான் பகதூர் கான் சர் காலின் கேம்பெல். 10வது கொஸ்டின் பேகம் ஹஸ்ரத் மஹால் ஹென்ரி லாரன்ஸ். 11 ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். ராணி லட்சுமி பாய் போட்டா ஓகே. தாந்தியா தோபே. அடுத்து ஜெனரல் ஹெக்ரோஸ். 12 கன்வர்சிங் வில்லியம் டைலர். 13 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. 14 வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் சொல்லாம அதுக்கப்புறம் அவங்க வைஸ்ராய்ன்னு கூட ஆரம்பிச்சாங்க. 15 முதல் இந்திய சுதந்திர போர், அதான் அவர் எழுதின நூல். 16 மதுரை நாயக்கர்கள்.
1529. 17. 18வது கொஸ்டின். கயத்தாறு. 19 மருது பாண்டியர். 20 வேலு நாச்சியார். ஓகே. 20 வேலு நாச்சியார். 21 சின்ன மருது. 22 23 22 தவறு. 23 சரி. 24 தவறு. வேலூர் புரட்சி 1806. நான் 801ன்னு சொன்னேன். வில்லியம் பெண்டிங் 25. வில்லியம் காவண்டிங் பெண்டிங் சொல்லுவாங்க, வில்லியம் பெண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே. அன்பு எத்தனை மார்க்கு? 13. சரியா? அண்ணனுக்கு 10. அண்ணன் 13.